டிடி தினகரன் வந்து ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன் காலாவதியான ஆளு, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு எடப்பாடியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். டிடிவி தினகரன் குறித்து எடப்பாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு மீடியா வீழ்ச்சத்துக்காண்டி தான் பேசுறாரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட், அவரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்துல யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகல இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்கிற அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்து இருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும், எப்படி அது ஆடு நினைவுலேருந்து ஓராய் அடைகிற மாதிரி விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவைக்காவை அழைத்து விடுவார்கள், அதனால எங்க கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி. ஏற்கனவே திமுக ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு, அன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை கண்டிப்போம் என்று சொன்னார். அதுபோல கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம், யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என்று சட்டமன்றத்திலே பல முறை முதலமைச்சர் சொன்னார். 4.5 வருஷம் ஆகிட்ட ஆட்சி வந்து. 4.5 ஆண்டு ஆட்சியில் இருந்த போது பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள், மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள், சுவை கண்ட பூனை எப்படியாவது திருப்பியும் அந்த பாலை சுவைக்கணும்னு என்னென்ன பகிர்ந்த முயற்சி செய்ய அதனால இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜயை அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம், சோர்ந்து போயிருப்பவர்கள் நிர்வாகிகளை என்று அவர்கள் இது ஒரு கோயம்பல்ஸ் முறையில செய்கிறார். அதை நான் தோல்வித்து காட்டுகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போயா முதல்வராக்க வரதுக்கு அவர் வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆக போறவங்க எல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்றுதான் எல்லோரும் பேசிக்கிறார்கள். அதை நான் சொல்றப்ப திருநெல்வேலிக்கு தேல் கொட்டின மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம் நான் சொல்லிட்டேன். அதிமுகவோட தாவக கூட்டணி உறுதியாக, அதிமுகவோட தாவக கூட்டணிங்கிறது உறுதியாகுமா? விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாங்க சுத்தப்படுவீங்க. அதாவது திரு விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று, விஜய் முதல்வர் வேட்பாளரை ஏற்று வேண்டுமானால் இவர்கள் சென்றால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்னார். நான் சொல்றது புரியுதுல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.